வணக்கம். நேத்து வீடியோ போட முடியல. மன்னிச்சிடுங்க. கரண்ட் இல்ல. மைக் பிரச்சனை. கடைசி வீடியோல வாய்ஸ் கரெக்ட்டா இல்ல. இங்க மழை சரியான மழை. ஸோ அதனால வீடியோ எடிட் பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ண முடியல. நாய்ஸா இருந்துச்சு. ஸோ அதனால பண்ண முடியல. ஸோ கடைசி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல சொன்ன இந்த லோஸ் தான் நம்ம டார்கெட்டா இருக்கு அப்படின்ட்டு, அந்த லோஸ நல்லா அடிச்சு உடைச்சுட்டான் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அத கொஞ்சம் டிகோட் பண்ணி பார்ப்போம். ஸோ 4 ஹவர்ல நான் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு 1 ஹவர் இதுக்கு கீழ க்ளோசர் வச்சா என்ட்ரீஸ் பிளான் பண்ணுங்க அப்டின்னேன். அவன் கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போய் இதுக்கு மேல போய் இந்த லிக்விடிட்டிய டிஎஸ் கொடுத்துட்டு கீழ விழுந்துட்டான். அங்க விழுந்தவன் தான் மொரட்டு அடி வாங்குனான் பாரு. அடிச்சு நொறுக்கிட்டான் கீழ. சட்டன்னு அடி கீழ. ஸோ அதே மாரி நம்ம டிஒய்ல அடிச்சுட்டான். நம்மளுக்கு கீழ வந்து ஒன் டேல அடுத்த லோ என்ன இருக்கு அப்டின்னா, இங்க இருக்கு இந்த லோஸ் இருக்கு 2 லோ. அந்த லோ வரைக்கும் போவான்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த லோ வரைக்கும் மட்டுமே அடிச்சுக்கலாம். ஸோ அந்த லோ வரைக்கும் போவான்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 1 ஹவர்லயும் பார்த்தீங்கன்னா, நல்ல மொரட்டடி. உங்க வீட்டு எங்க வீடு தெரியல. அடி ஒரே அடி. சட்டப்டார்னு அடிச்சு விழுந்துட்டு கீழ. ஓகே கோல்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன். ஒன் டே கோல்டு பைஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம இந்த ஒன் டே எஃபிஜி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த எஃபிஜியிலேருந்து மார்க்கெட்டிங் இங்கே போவான் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த கேண்டில் வந்து செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி வீடியோ போட்டிருந்தோம். நேற்று போடல. இது 3. இந்த கேண்டில் இந்த 3ஆம் தேதி வந்து இந்த ஹைஸ் எடுத்துட்டான். இந்த ஹைஸ் எடுத்ததும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹைஸ் தான் டார்கெட்டாக வச்சுருந்தோம். அந்த ஹைஸ் அதுக்கு மேலே போவான்னு எதிர்பார்த்தேன் நான். பட் நான் அந்த ஹைஸ் கிட்டேக்கும் போகிறதுனால நல்ல டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயம். அது அப்படியே 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல டிப் ஆகிட்டு டிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருந்தான். ஸோ 2ஆம் தேதி இந்த ஹைஸ் போயிருக்கு. பரவாயில்ல, நல்ல பைஸ் தான். ஆனால் ஒரு மாதிரி சாப்பே இறங்கின நண்பர்களே கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா உழப்பு எடுத்துட்டான். இந்த இடத்துல ஒரே உழப்பு தான். இன்னைக்கு சரியான முரட்டு ஃபாலு. இங்கேருந்தே ஃபாலு எப்படின்னா முந்தானேத்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட் இருந்தே அங்கேருந்து உள்ள வந்து அந்த ஹைஸை தூக்கிட்டு இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் எடுத்துட்டு விழுந்தாங்க. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையோட ஹைஸ் எடுத்துட்டு முரட்டடி கீழே அடிச்சிட்டான் கீழே. ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன் டெய்லி ரேஞ்ச் மாடல் அப்படின்ட்டு. ஒரு ப்ரீவியஸ் டே ஹைஸ் எடுத்தான் அப்படின்னா அது நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு 1 ஹவர் சிஆர்டி 8 to 9 இது ஒரு நல்ல 1 ஹவர் சிஆர்டியில் இது ஒரு மேஜரான செட்டப். இது அது ஒர்க் ஆயிருக்கு. சூப்பரான என்ட்ரி. இங்கே அந்த ஹை வரைக்கும் நம்ம டிவியில் வச்சுருந்தோம். அதுலேருந்து கீழே விழுந்துட்டான். நறுக்குன்னு விழுந்துட்டான். இந்த ஹைஸ் எடுத்துட்டு கீழே விழுந்து மறுபடியும் இந்த ஹைஸ் ஆன் பண்ணிட்டு இங்கே ஒரு டிஎஸ் கொடுத்து விழுந்துட்டான். அங்கே விழுந்து ஆரம்பித்தான் தான் விழுந்துக்கிட்டே இருக்கான். சடப்படா. எனக்கு கோல்டு ஒரு மாதிரி இருக்குன்னு பாருங்களே. எனக்கு கோல்டு பெருசாக எனக்கு ஐடியாவே இல்லை. 4 ஹவரும் சரி 1 ஹவரும் சரி ஒரு மாதிரி பார்த்தீங்களா அப்படியே வரிசை கட்டின மாதிரி இருக்குது. கேண்டில் இப்படி லைனாக அப்படியே இருக்குது. என்னன்னு தெரியல. இங்கே இந்த இடம் அப்படி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஓரளவு மூமெண்டம். இங்கே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அது விளங்கலை. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த காலையில் இது வந்து ஏஷியனில் இது வந்து ஒரு 4 ஹவர் சிஆர்டி. இது நல்ல மாடல். இந்த இடத்துல நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஹண்டு 4 ஹவரு டிஎஸ்ஸு ஃபாலு வேற மாதிரி செட்டப். இங்கே அதாவது ஸ்கேல் பண்ணுறதுக்கு தரமாக இருக்குது. பட்டு பொறுமையாக பார்த்து எடுக்கும்போது அடி வாங்குகிறோம். அது என்னன்னு தெரில எனக்கு. அது படிக்கும்போது கரெக்டாக இல்லை. ஸ்கேல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஃபால் இங்கே வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். அங்கே போவானான்னு தெரில. ஐடியா எனக்கு கோல்டு தருது. என்ன மாதிரி இருந்தாலும் பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கேன். அடுத்து நம்ம என்ன பேருனா ஹீரோ தம்புடு. இவர் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. வேற மாதிரி செட்டப்லாம் கிடச்சி போயிட்டான். நம்ம டேல வந்து இந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஹைஸை வந்து நேற்றே தூக்கிட்டு சொருகிட்டான். நேற்றுலாம் மொரட்டு பை போனவன் போயிட்டான். வட்டான் டுர்ரு அப்படின்ட்டு கிளம்பிட்டான். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்லேயும் நிறைய செட்டப்ஸ்லாம் இருந்துச்சு. 4 ஹவர் சிஆர்டி மாடல் நான் போட்டிருப்பேன் வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று இங்கே தானே. ஆமாம், நேற்று இந்த இடத்துல ஆரம்பித்தவன் தான். நேற்று
இங்கே ஆரம்பித்தவன் போயிட்டான் இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்கான். நல்ல இங்கேயும் இப்போ மத்தியானம் இப்போ மணி எத்தனை 4 மணி ஆகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பை, சூப்பரான பை, 3 கேண்டில் ஃபார்மேஷன், சூப்பரான ரேஞ்ச் கேண்டில். இந்த ட்ரேட் மட்டும் நான் டீகோட் பண்ணுறேன் கடைசியாக. இதை பார்த்துட்டு ஜிபிபி பார்த்துட்டு சொல்கிறேன். இது ஒரு நல்ல என்ட்ரி. நம்ம DXY செல் பார்த்தோம். இங்கேருந்து பைசிக் நீட்டாக ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலே நீட்டாக இருந்தது. ஸோ ஹை அண்ட் லோ, ஹை, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஹை, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஹை, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஹை. இங்கே சின்னதாக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், நியூ ஹை வைப்பான். கண்டிப்பாக வைப்பான். இந்த மொமெண்ட் நம்ம கண்டிப்பாக வைப்பான். இது எவ்வளோ தூரம் போகும்ன்ட்டு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் 1 மந்த்தில் போய் பார்த்துக்கங்க எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டு. நான் இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன். இங்கே போகிறக்கு லேட் ஆகும், ஆனால் அதுதான் மார்க்கு. அது அவ்வளோ தூரம் போகணும். 1 வீக்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ரேஞ்சை தூக்கியிருக்கான். இங்கே எடுத்து தூக்கினா இங்கே வரைக்கும் டாப்பில் போய் தூக்கிட்டான். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ தூரம்லாம் தேவை. ஸோ அப்படியே மூமெண்டம் கேரி ஆகிடு. பார்த்தீங்கன்னா கடைசி எத்தனை 24ஆம் தேதியிலேருந்து அப்பு தான். அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கான். நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. டிஎஸ் அப். அதே மாதிரி நம்ம சுட்டி குழந்தை இவரும் தலைவன் பறந்துட்டாப்ல. இவர் நான் லாஸ்ட் வீடியோவில் எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனாலும் நல்ல அப்பு தான். ஏன்னா இந்த நாய் என்கிட்டே கொடுக்கல, அவனாவது வந்துட்டு கொடுத்துருந்தான். ஏன்னா இந்த நாய் ஒரு ரிவர்சல் கூட கிடைக்கல. மொரட்டடி மேலே. இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு கேண்டில் பிஃபோர் கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கா? ஒன்றும் கிடையாது. 1 ஹவரில் மட்டும் நேற்று தான் ஒரு செட்டப் மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல. கில் ஜோன்ஸில் வந்து இந்த இம்பேலன்சஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணியிருந்தான். அப்போ வந்து ஒரு டிஎஸ் கிடச்சிது. அந்த டிஎஸ் வச்சு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நல்ல என்ட்ரி. அங்கே மட்டும்தான் கொடுத்துருக்கான் அந்த லெக்கில். அது மொரட்ட என்ட்ரி. அது வேறு மாதிரி இங்கே டிஎஸ் கொடுத்து இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு 130, இங்கே கீழே 100 பேண்ட், ஒரு 100 பாயிண்ட். அந்த இடத்துலேருந்து 2 RR மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா நல்லா ட்ரேட். 3 RR போயிருக்கான் மேலே, சடப் டார்னு போயிருக்கான். ஸோ அடுத்தது வந்து நியூசிலாந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன் நண்பர்கள். என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நியூசிலாந்து யாராவது ட்ரேட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எதுவும் பார்க்கறது இல்லை. ஸோ அவனும் நீட்டான செட்டப்ஸ்லாம் கொடுத்து ஏற்றிருக்கான் மேலே. மொரட்ட செட்டப்பு. நம்மளுக்கு DXY ஃபாலாக இருக்கும் பட்சத்தில் மந்த்லி வைஸ் போயிடலாம். மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன், மந்த்லி CRT. ஸோ இதோட 50% ட்ரேட் பண்ணாலும், வீக்லியில் உள்ள போனீங்கனாலும் அதுதான் நல்லா இருக்குது. நியூசிலாந்து கூட இங்கே பாரு, AUD நியூசிலாந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லியோட ஹைஸ் அங்கே வரைக்கும் இருக்கா. நம்மளுக்கு வந்துட்டு 1 டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைஸ் வரைக்கும் டிஓவில் இருக்குது. இந்த ஹைஸ் வரைக்கும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது நீட்டான 4 ஹவர் CRT அப்படியே யூஸ் பண்ணி பயாஸோட மெச் பண்ணி கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அவனும் நீட்டாக தான் கொடுத்துருக்கான். இந்த இடத்துலலாம் நல்ல நல்ல செட்டப். இது ஒரு நல்ல செட்டப். இங்கே பார்த்தீங்கன்னா இது 9 மணிக்கு எனக்கு 1 மணி. இது வந்து நல்ல செட்டப். அதுக்கப்புறம் 5 மணி 9 மணி எடுத்தது ஓவராலாக ஜோனை ஸ்வீப் பண்ணி கொடுத்துருக்கான். அது நல்ல செட்டப். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல செட்டப். கீ லெவலு 1 மணி 9 மணி. இது வெயிட் பண்ணியிருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து டிஎஸ் கொடுத்துட்டு மேலே போயிட்டுருக்கான். இதுவும் நல்ல நல்ல செட்டப் கொடுக்குது. நான் பொறுமையாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு இந்த ஒரு டிஎஸ் கொடுத்துட்டு 1 மணி 5 மணி தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அவன் பாட்டில் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கான். கட்ட வண்டி அப்படின்னு போயிட்டு இருக்கு மேலே. அதுக்கடுத்து இந்த ஹீரோவில் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாடல் மாற்றிச்சு, அதாவது ஒரு என்ட்ரி கிடச்சிது. அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் ப்ரீவியஸாக வீடியோவில் போட்டிருக்கேன். எதுவுமே கிடையாது அது புதுசாக கொண்டு வந்து அதை பண்ணிக்க ஒன்றும் கிடையாது. எல்லாமே வீடியோவில் இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காந்து நோட்ஸ் அடித்து அப்படியே படிச்சிங்க அப்படின்னா ஜாலியாக ட்ரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கழிச்சிட்றேன். நம்மளுக்கு பயாஸ் புல்லிஸாக இருக்கா 4 ஹவர். 4 ஹவரில் இருக்கேன் நான். 4 ஹவரில் இங்கே வந்து ஒரு ரெஃப்யூஜி இருக்குது. கரெக்ட். ப்ளஸ் இங்கே வந்து 9 மணி கேண்டில் ஏஷியனோட ரேஞ்சு கரெக்டாக கீழே ஸ்வீப் பண்ணானா அப்படியே நான் வந்து இதில் காட்டுறேன். அந்த நாய் எடுக்கலை.
இவன் மட்டும்தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக. இங்கே பாருங்க, இந்த கேண்டில் ஃபில் பண்ணியிருக்கானா, இவன் பண்ணியிருக்கான், இவன் பண்ணல. என்னது எஸ்எம்டி. இப்போ என்ன பண்ணலாம், ப்ரைஸ் பார்க்கலாம். கரெக்டாக பார்க்கணும், கரெக்ட் பார்க்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் போல்டாக வச்சு, அப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் 4 hour 15 minutes லோயர் டைம். அப்போ லோயர் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது இந்த கேண்டில் எடுத்துருக்கு. கரெக்டாக போல்ட்டில் போடு. அப்போ இந்த கேண்டலோட ஹைஸ் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் கம்பல்சரி போகும். அப்போ அது ஹை. ஓகே, 15 minutes போயிட்டோம். 15 minutesல இது என்ன கேண்டில், இதை வந்து மாடல் 1 அப்படிம்பாங்க. மாடல் 1 கேண்டில். ஓகே, ரெட்டில் போடு. மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த கேண்டில் வந்து தூக்கியிருக்கான். கரெக்டாக. இப்போ என்ட்ரியை மாடல் 1ல் போடு. இங்கே என்ட்ரியை போடலாமா, என்ட்ரியை போட்டு கீழே பஃபர், கண்டிப்பாக பஃபர் வைக்கணும். அதாவது இங்கே பஃபர் வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ல இருக்குது. அதாவது எஸ்எல் 50 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் பஃபர் இருக்கணும். அப்போ இங்கே எஸ்எல் ஒரு 26 பாயிண்ட் வருது. அப்போ 25ன்னு வச்சாலும் 50 பாயிண்ட் அட்லீஸ்ட் மினிமம் 50 வைக்கணும். அப்போ தான் ஹீரோக்கு எஸ்எல் சேஃபு. இல்லைன்னா பட்டாமாமேன் ஒரே ஒரு விக்கெட் போட்டு போயிடும். அப்படி எரிச்சலாயிரும் நம்மளுக்கு. ஸோ அப்படிங்கும்போது இப்போ வச்சு இந்த ஹைஸை டார்கெட் பண்ணியிருந்தோம்னா 1:4 வேற மாதிரி டேட் ப்ரோ, வேற மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் உடச்சி லோயர் டைம் ஃப்ரேம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் நீட்டான ட்ரேட். ஏன்டா இங்கே போய் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் எப்படி வேணால் என்ட்ரி எடுக்கலாம். 15 minutes வர 5 minutes போயிட்டு இந்த எஃபிஜி ரீபேலன்ஸ் பண்ணும்போது எடுக்கலாம். இந்த எஃபிஜி ரீபேலன்ஸ் பண்ணும்போது எடுக்கலாம். எஃபிஜி இங்கே இருக்கா, எஃபிஜி ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கானா, அதுக்கேற்ற மாதிரி எஸ்எல் மாற்றிக்கிங்க. இங்கே வச்சு அவ்வளோ வருது 22 பாயிண்ட்டு. பஃபர் 10-15 பாயிண்ட் வைங்க, 50 பாயிண்ட் வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதே தான் 4 நான் உழப்பி ஏற்றிட்டான். இப்போ நான் ஒரு PO3யோட சொல்லுவேன், PO3 பண்ணுங்க. PO3 வந்து நான் பண்ணுறேன் அப்படின்பேன். ஸோ இந்த கேண்டில் தான் என்ட்ரி போயிருக்கு. அப்படின்னா PO3 ப்ரைஸ் வாங்கும்போது இது வந்து 2 மணி கேண்டில் ஓப்பன். கரெக்டாக 2 மணி கேண்டில் 2 மினிட் போனீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு 15 minutesல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு 15 minutesல ஆர்டர் பிளாக் மாடல் 1. அதில் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இம்பேலன்ஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, கீழே போயிட்டு இங்கே இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு, இங்கேருந்து இம்பேலன்சஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். எப்படி கரெக்டாக எப்படின்ட்டு பறந்துட்டான். ஸோ இந்த டைம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் பொறுமையாக அப்படியே காற்று அப்படியே பண்ணுங்கள். ஈஸி தான். நீங்கள் வந்து கஷ்டம் அப்படின்னா எல்லாமே கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸி எல்லாமே சிம்பிள் அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்கு காம்ப்ளிகேஷன். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரேடிங்கே ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதை நீங்கள் வந்து கஷ்டம்னா கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் மைண்டுக்கு அது ஈஸின்னு புரிய வைங்க, ஈஸின்னு நினைக்க வைங்க. எல்லாமே சிம்பிளாக வச்சுக்கங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டு போட்டு மானே தேனி அதெல்லாம் போட்டுலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 2 லைன் இருக்கணும், 2 லைன் தான். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு. சப்ளை அண்ட் டிமாண்டே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதுக்குன்ட்டு அதுவே மொக்க இதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி உழப்பியெல்லாம் வைக்க வேணாம். 2 லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக வச்சுட்டு அது வந்து நீங்கள் பண்ண அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணும். நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி தான், நாய் விற்கிற மாதிரி எல்லாத்துலேயும் போய் வாய் வச்சிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. உங்களுக்கு வச்ச பிளேட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாவது கிடைக்கும். அது நாய் அப்படி தான், பக்கத்தில் இருக்கிற பிளேட்டில் போய் எடுத்துகிட்டு போகும். அது மாதிரி உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் படித்து பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு உழப்பிட்டுலாம் இருக்க வேணாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. போன வீடியோட வாய்ஸ் நல்லா இல்லை, இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் வேறு மைக் இது வாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை, சனிக்கிழமை வீடியோ போடுறேன். நாளைக்கு முடிஞ்சால் போடுறேன். நாளைக்கு வேலை வெளியே போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைப்பு நண்பர்களே. பாய்.